exerciseல fourth sum தான் பார்க்க போறோம். The sum of first n terms of a certain series is given by. So Sn வந்து இத கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா so that the series is an AP. இது ஒரு AP நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிங்க, AP இருக்கணும்னா நமக்கு என்ன வேணும்னா AP series வேணும். அதாவது T1 T2 இந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? A plus B A plus 2D இந்த மாதிரி இருக்கணும். நான் அதனால என்ன பண்ணிருக்கேன்னா இதை T1 T2 வச்சேன். term 1 term 2 term 3. ஸோ இதுவும் AP தான். ஸோ இந்த மாதிரி எனக்கு இருக்கணும் ஒரு சீரீஸ். நான் அதுக்காக என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் S1 S2 இதை வச்சு என்னால் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமோ அதை நான் செய்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 3 சீரீஸ் கண்டுபிடிக்கிறேன். S1 எங்கெல்லாம் என்ன இருக்கோ அங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நான் 1 ரீப்ளேஸ் பண்றேன். S2 எங்கெல்லாம் n இருக்கோ அங்கெல்லாம் நான் என்ன பண்றேன் 2ன்னு ரீப்ளேஸ் பண்றேன். நெக்ஸ்ட் S3 இப்போ S1 S2 S3 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா எனக்கு வேண்டது T தான், S கிடையாது. அப்ப Sக்கும் Tக்கும் உள்ள ரிலேஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். எப்படி S1 அப்படின்னா என்னன்னா சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் டேர்ம் T1. S2னா என்ன அர்த்தம்? சம் ஆஃப் 2 டேர்ம்ஸ். S3னா என்ன அர்த்தம்? சம் ஆஃப் 3 டேர்ம்ஸ். இப்போ இந்த வேல்யூஸை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். S1ஓட வேல்யூ என்னது? T1. S1 T1 ரெண்டு ஈக்குவல் அப்படின்றதுனால S1 மைனஸ் ஒன்னுனா T1 மைனஸ் ஒன்னா தான் இருக்கும். நெக்ஸ்ட் S2ஓட வேல்யூ 2. T1ஓட வேல்யூ 2. இப்போ நமக்கு T1ஓட வேல்யூ ஆல்ரெடி தெரியும். என்னது? -1. ஸோ அதனால அந்த வேல்யூவை இங்கே ரீப்ளேஸ் பண்றோம். ஏன் அப்படின்னா எனக்கு T2ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதனால T1ஓட வேல்யூவை நான் ரீப்ளேஸ் பண்றேன். அப்ப T2 என்ன ஆகும்? -1 இந்த சைடு போகும்போது +1 மாறும். அப்ப எனக்கு T2ஓட வேல்யூ 3ன்னு கிடைச்சிடும். ஓகே. நெக்ஸ்ட் அதே போல T1 + T2 + T3 இந்த மூணு வேல்யூவோட வேல்யூ என்னன்னா 9. ஓகேவா? இப்போ இதுல T1 + T2ஓட வேல்யூ எனக்கு ஆல்ரெடி 2ன்னு தெரியும். அதனால 2ன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அப்ப எனக்கு T3ஓட வேல்யூ என்னது? 9 - 2 = 7. இப்போ எனக்கு என்னென்ன வேல்யூ கிடைச்சிருக்கு? T1ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு, T2ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு, அண்ட் T3ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. -1 3 7 எக்ஸெட்ரா. இப்போ இது ஏபியான்னு கேட்குறாங்க. ஏபியான்னு செக் பண்றதுக்கு என்ன ரூல் இருக்கு? ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். T2 - T1 = T3 - T2. T3 - T2 = T2 - T1. இங்க T3 7 minus T2ஓட வேல்யூ என்னது? 3. Then T2ஓட வேல்யூ 3. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ +1 வரும். 4 = 4. ஸோ D ஈக்குவலா இருக்கிறதுனால டிஃபரன்ஸ் சேமா இருக்கிறதுனால this sequence is an AP. ஓகேவா?